உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? காடும் வீடும் நிலமும் எனக்கு போதும் என்று சொன்னால், ஆவி உன்னை விட்டு போகும்போது என்ன சொல்வாய்? யாவும் அழிந்து போகும், அழியாதொன்று உண்டு, உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள், உன்னை காக்கவல்ல இயேசு கிறிஸ்துவின் நேசக்கரங்கள். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. பட்டம் படிப்பு தகுதி உறவு யாவும் மாறி போகும், உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும். பட்டம் படிப்பு தகுதி உறவு யாவும் மாறி போகும், உலகம் உன்னை ஒதுக்கி தள்ளும் காலம் வந்து சேரும். அன்று உணர்ந்து கொள்வாய் உண்மை என்னவென்று, மாறும் உலகில் நிலைத்த ஒருவர் இயேசு ராஜன் என்று, மாறும் உலகில் நிலைத்த ஒரு
பாரம் நீங்கும் உந்தன் வாழ்வில் நோக்கி பார், இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். நோக்கி பார், இயேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன், மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாவரையும் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் எல்லாருக்கும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இணையதளத்தின் வாயிலாக நேரலையிலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்த தேவனை துதிக்கிறேன். அதற்கு காரணமாயிருந்த நம்முடைய போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. இந்த ஆசீர்வாதமான வேளையிலே நம் செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். மனம் திரும்புதல், ரிபெண்டன்ஸ் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, இதன் வாயிலாக நம்மோடு கூட இடைப்படத்தக்கதாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை படைத்தீர், பராமரிக்கிறீர், போஷித்து வருகிறீர். நாங்கள் தவறின பொழுது எங்களை தேடி இந்த உலகத்துக்கு வந்தீர், எங்களை மீட்டுக் கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று எங்களை அழைக்கிறீர். இந்த உன்னதமான அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். உமக்கு பிடித்தமில்லாத காரியங்களிலிருந்து மனம் திரும்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியத்தக்கதான மனப்பான்மையை கூட எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். எல்லா மகிமையும் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த இடத்திலே அறிவிக்கிறார். மனம் திரும்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் இந்த சமுதாயத்துக்கு மிக மிக அவசியமான ஒரு செய்தி. நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும், கிறிஸ்தவ வாழ்வை துவங்க வேண்டும் என்றாலும் மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். நம்முடைய குடும்பத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சமுதாயத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். சமுதாயத்திலே, குடும்பத்திலே மாற்றம் வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிநபரும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு தனிநபர் உள்ளத்திலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்துக்கு மாற்றம் வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது, தம்முடைய ஊழியத்தை துவங்கின பொழுது, அவருடைய முதலாவது பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இந்த முழு உலகமும் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது.
தவறான திசையிலே சென்று கொண்டிருக்கிறது. மக்களே, நீங்கள் போகும் பாதையே சரியில்லையே, நீங்கள் முதலாவது மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பிரசங்கத்தை துவங்கினார். யோவான் ஸ்நானகருடைய முதலாவது பிரசங்கமும் இந்த மனம் திரும்புதலை குறித்துதான். மத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான் யோவான் ஸ்நானகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தினார். பிறகு ஊழியம் செய்யும்படிக்கு அனுப்பினார். அவர்கள் போய் என்ன பிரசங்கித்தார்கள்? மார்க்கு 6வது அதிகாரம் 12வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தனர். மாத்திரமல்ல, பெந்தேகோஸ்தே நாளிலே திருச்சபை உதயமானது, திருச்சபை துவங்கப்பட்டது. அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அவருடைய பிரசங்கம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள் என்ற பிரசங்கத்தை திருச்சபை உதயமான போது முதலாவதாக பேதுரு பிரசங்கிக்கிறார். மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலே அநேக நிருபங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏராளமான திருச்சபைகளை ஸ்தாபித்தவர் பவுல். ஏராளமான ஊழியர்களை எழுப்பினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு காரியம் மனம் திரும்புதலை குறித்துதான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அப்படிங்களா? எத்தனை பேர் அப்போஸ்தலனாகிய பவுல் வலியுறுத்துகிறார். முதலாவது உதயமான திருச்சபை வலியுறுத்துகிறது. சீஷர்கள் மனம் திரும்புதலை குறித்து பேசியிருக்கிறார்கள். யோவான் ஸ்நானகன் பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது பிரசங்கமும் மனம் திரும்புதல். அப்படி என்றால் மனம் திரும்புதல் எத்தனை முக்கியமானது என்பதை இந்த வசனங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். எல்லா மனுஷரும் பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் மனம் திரும்பியே ஆக வேண்டும். மனம் திரும்பாத ஒருவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அவருடைய முடிவு அழிவாக இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை முன்னிட்டு 3 காரியங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, மனம் திரும்புதலின் அவசியம் என்ன? மனம் திரும்புதலின் அவசியம் என்ன? இரண்டாவதாக, மனம் திரும்புதல் என்பது என்ன? மூன்றாவதாக, மனம் திரும்புதலின் நற்பலன் என்ன? இந்த 3 காரியங்களை நாம் சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, மனம் திரும்புதலின் அவசியம் என்ன? மனம் திரும்புதலின் அவசியம் ஏன்? சீர்திருத்த சபையை நிறுவினவர் மார்ட்டின் லூத்தர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் 95 தத்துவங்களை எழுதினார். 95 தீசிஸ் தத்துவங்களை எழுதினார். அந்த 95 தத்துவங்களில் முதன்மையாக அவர் எழுதினது என்னவென்றால், ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது,
மனம் திரும்புங்கள் என்று அவர் தன்னுடைய முதலாவது தத்துவத்தை எழுதி வைத்திருக்கிறார். இது மிகவும் அவசியமாய் இருக்கிறபடினாலே இந்த தத்துவத்தை அவர் முதலாவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதலின் அவசியம் என்ன? மனிதன் மரணத்துக்கு அடிமையாக இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கினார், தன்னோடு கூட இருக்கும்படியாக, தன்னோடு கூட நல் உறவிலே என்றென்றைக்கும் இருக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் மனிதனை உருவாக்கினார். மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, பாவம் செய்தான். பிறகு தேவனை விட்டு பிரிந்து போனான். பிரிந்த பிறகு தேவனாகிய கர்த்தர் அவனை தேடி ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார். அவனை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் தெரியுங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை தேவன் எப்படி அழைக்கிறார்? நீ எங்கே இருக்கிறாய்? ஏனென்றால் ஆதாம் தேவனை விட்டு பிரிந்து போனான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாமல் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், மறைந்து கொண்டிருக்கிறான். தன் மனதில் தோன்றினபடியே அவன் செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறான்? மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறான். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 14:12 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் தன் மனதில் தோன்றினபடியே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் முடிவிலே அவனுடைய வாழ்க்கை மரணத்திலே முடிவடையும், நித்திய மரணத்திலே முடிவடையும். அவன் மரணத்திலே இருக்கிறான். இப்படிப்பட்ட மனிதன் எப்படி அந்த மரணத்துக்கு அவன் விலக முடியும் என்றால், மனம் திரும்புதலின் வழியாக தான் விலகி வாழ முடியும். ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருக்கமாவார். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். துன்மார்க்கன் தன் வழிகளை விட்டு திரும்ப கடவன், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு தேவனிடத்திலே திரும்ப கடவன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் அறிவுறுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதன் தன்னுடைய மனதில் நியமித்தபடியே வாழ்ந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை மரணத்திலே முடிவடையும். இப்படிப்பட்ட மனிதனை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் ஏற்படுத்தின தீர்வுதான் மனம் திரும்புதல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பிறகு அவர் இப்படிப்பட்ட போதனைகளை இந்த உலகத்துக்கு அருளிக் கொண்டிருந்த பொழுது அவரை குறித்த எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. எப்படி நிறைவேறி முடிந்தது? நாம் வாசித்த அந்த வேத பகுதி மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரண இருளின் திசைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்ததாம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிச்சம் உதித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், மரணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். D.L. மூடி என்கிற தேவ ஊழியர் எழுதுகிறார், இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும்
தேவனுக்கு முகத்தை காட்டி அல்ல முதுகை காட்டி பிறக்கிறதாம். அப்படி என்றால் பிறந்த குழந்தை அப்படியே வாழ்ந்தால், தன் மனதில் எண்ணினபடியே வாழ்ந்துவிட்டால் அது முடிவிலே கெட்டு போகும், மரணத்துக்குள்ளாக அழிந்து போகும். இப்படிப்பட்டவர்களை தேவன் அழைக்கிறார், மனம் திரும்பும்படி அழைக்கிறார். இரண்டாவதாக, மனிதன் சாத்தானின் பிடியிலே இருக்கிறான். முதலாவதாக மரணத்தின் பிடியிலே இருக்கிறான். இரண்டாவதாக மனிதன் சாத்தானின் பிடியிலே இருக்கிறான். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை குருடாக்கினான். யாரு குருடாக்கினது? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவனாயிருக்கிற சாத்தான் அவருடைய மனதை குருடாக்கி போட்டிருக்கிறான். மக்களுடைய மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயமும் மனதும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் மக்களுக்கு இந்த சுவிசேஷம் புரியவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனை தேவனுடைய சத்தம் அழைக்கிறது. மனது குருடாக்கப்பட்ட மனிதனை தேவனுடைய சத்தம் அழைக்கிறது, மனம் திரும்புங்கள். அவன் மனம் திரும்பின பிறகுதான் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் விலகி வருகிறான். மனம் திரும்பவில்லை என்றால் சாத்தானின் அடிமைத்தனத்திலேயே அவன் இருந்து மடிந்து போகிறான். மூன்றாவதாக இன்னொரு காரியம், மனிதன் பாவத்தின் பிடியிலே இருக்கிறான். சாத்தானின் பிடியிலே இருக்கிறான், மரணத்தின் பிடியிலே இருக்கிறான், பாவத்தின் பிடியிலே இருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார் யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்துக்கு மனிதன் அடிமையாக இருக்கிறான். பாவம் மனிதனை ஆட்சி செய்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போயிருக்கிறார்கள். இந்த உலக மக்கள் எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவத்துக்கு அடிமைகள். இந்த பாவத்தினாலே மனிதன் பீடிக்கப்பட்டு, அவன் தீட்டுப்படுத்தப்பட்டு, அவனுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டு, அவனுடைய வாழ்வு பாழாக்கப்பட்டு, தேவனை விட்டு பிரிந்து அவன் காணப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவம் என்பது மிக பெரிய பிரிவை உண்டாக்கக்கூடிய சக்தி படைத்தது. Sin is great divider என்று சொல்லுவார்கள். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான், தேவ உறவு துண்டிக்கப்பட்டது. இன்றைக்கு மனிதன் பாவத்தின் பிடியிலே இருக்கிறபடினாலே தேவனோடு கூட ஐக்கியமாக முடியவில்லை, தேவனோடு கூட நல் உறவிலே வளர முடியவில்லை. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலையாக மனம் திரும்ப வேண்டும். லூக்கா 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லோரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஒரு முக்கியமான சத்தியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். உலக மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள், பாவத்தின் பிடியிலே அழிந்து போவீர்கள், சாத்தானின் பிடியிலே அழிந்து போவீர்கள், மரணத்தின் பிடியிலே உங்களுடைய வாழ்வு
பீடிக்கப்பட்டு அழிந்து போவீர்கள். ஆகையால் மனம் திரும்புங்கள். தேவனுடைய சத்தம் அழைக்கிறது, மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதலின் அவசியம் என்ன? பாவத்தின் பிடியிலே, சாத்தானின் பிடியிலே, மரணத்தின் பிடியிலே இருக்கிறோம். இதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது இன்னொரு காரியம், மனம் திரும்புதல் என்பது என்ன? மனம் திரும்புதல் என்பது என்ன? எப்படி நாம் மனம் திரும்புவது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனம் திரும்புதல் என்பது இரட்டையான செயல்களை உள்ளடக்கியுள்ளது. இரட்டையான செயல்களை உள்ளடக்கியுள்ளது. ஒன்று, நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவது, மரணத்திலிருந்து மனம் திரும்புவது, அல்லது பிசாசின் பிடியிலிருந்து மனம் திரும்புவது. இரண்டாவதாக, எங்கே நாம் திரும்புவது? தேவனிடத்திலே திரும்ப வேண்டும். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 4:17, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் திரும்ப வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ராஜ்யம் இருக்கும் என்றால் ராஜா ஒருவர் இருப்பார். அந்த ராஜா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய உள்ளத்துக்குள் வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மனம் திரும்புதல் முழுமையடையும். இல்லை என்றால், இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கிறோம், பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுவார்கள், சாத்தானின் பிடியிலிருந்தும் வந்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்க மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே இருக்க மாட்டார். அவருடைய வாழ்க்கை பரிதாபமாக முடியும். முதலாவதாக நான் என்ன சொன்னேன்? பாவத்திலிருந்து மனம் திரும்புவது. இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவது எப்படி நடைபெற வேண்டும் என்றால், இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். இருதயத்திலே மாற்றம் உண்டாக வேண்டும். மாத்திரமல்ல, அது கிரியையிலே காட்டப்பட வேண்டும். கிரியையின் மூலமாக அது வெளிக்காட்டப்பட வேண்டும். இல்லைங்களா? அநேகர் என்ன செய்கிறார்கள்? வாயிலே அறிக்கையிடுகிறார்கள், வாயிலே மனம் திரும்பினதாக அறிக்கையிடுகிறார்கள். ஒரு சிலருக்கு குற்ற உணர்வு கூட ஏற்படும். நான் செய்வது தவறு என்று அறிக்கையிடுவார்கள், அங்கீகரிப்பார்கள், அதற்காக துக்கப்படவும் செய்வார்கள். ஆனால் இருதயத்திலே தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். இருதயத்திலே தீர்மானம் எடுக்க மாட்டார்கள். கிரியையிலே அதை வெளிக்காட்டவும் மாட்டார்கள். அப்பொழுது மனம் திரும்புதல் நடக்காது. யூதாஸ் காரியத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 27:4 வசனத்திலே யூதாஸ் ஒரு முக்கியமான அறிக்கையை செய்கிறான். என்ன அறிக்கை? அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் குற்றமில்லாத ரத்தம் என்று அறிக்கையிடுகிறான். நான் பாவி என்றும் அறிக்கையிடுகிறான். ஆனால் அவனுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பரிதாபமான ஒரு முடிவு. அவன் ஆண்டு கொண்டு செத்தான். ஆகவே வாயின் அறிக்கை மாத்திரமே மனம் திரும்புதல் ஆகாது. குற்ற உணர்வு ஏற்படுவது மாத்திரமே மனம் திரும்புதல் ஆகாது. லூக்கா 15 இளையகுமாரனை குறித்து வாசிக்கிறோம். அந்த இளையகுமாரன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். அங்கே அவன் துன்பார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டான். பிறகு அவன் உணர ஆரம்பித்தான். உணர ஆரம்பித்த பிறகு அவன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினான். என்ன தீர்மானம் தெரியுங்களா? லூக்கா 15:18 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்.
இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுகிறான். பாத்தீங்களா, அவன் என்ன தீர்மானம் பண்ணுகிறார்? நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன். அதே மாதிரி தீர்மானம் பண்ணினார். கிரியையிலே அவன் காண்பித்தான். அந்த தூர தேசத்திலிருந்து எழுந்து தகப்பனிடத்திற்கு வந்தான். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் திரும்புதலை செயலிலே காட்ட வேண்டும். யோனா 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த நினிவே மக்கள் மனம் திரும்பினார்கள் என்று அவருடைய கிரியைகளை கர்த்தர் கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நினிவே மக்கள் பாவம் செய்திருந்தார்கள். யோனா தீர்க்கதரிசி சுவிசேஷத்தை அறிவித்தவுடனே அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதை எப்படி வெளிக்காட்டினார்கள் என்றால், கிரியைகளின் மூலமாக வெளிக்காட்டினார்கள். தேவன் அவருடைய கிரியைகளை கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 18-19 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 19:18-19 வசனம். விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தினார்கள், செயல்களை வெளிப்படுத்தினார்கள், அறிக்கையிட்டார்கள். பிறகு மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லோருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசை கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். பாத்தீங்களா, இந்த எபேசு பட்டணத்துல அந்த விசுவாசிகள் எல்லாரும் தங்கள் மனம் திரும்புதலை செய்கைகளின் மூலமாக வெளிக்காட்டினார்கள். கிரியைகளின் மூலமாக அவர்கள் வெளிக்காட்டினார்கள். மாத்திரமல்ல, இந்த மாய வித்தைக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மனம் திரும்பினவுடனே தங்களுடைய புஸ்தகங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் சுட்டெரித்து போடுகிறார்கள். மனம் திரும்புதலின் செயலை வெளிக்காட்டுகிறார்கள். அவைகளின் தொகையை கணக்கிடுகிறார்கள். 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அன்றைக்கு ஒரு நாளின் கூலி எவ்வளவு தெரியுங்களா? ஒரு நாளெல்லாம் வேலை செய்தால் ஒரு வெள்ளிக்காசு கூலி. 50,000 தொகையுள்ள இந்த மாயஜால புத்தகங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் எரித்து போடுகிறார்கள். 137 வருட கூலியாக, 137 வருடத்துக்கான கூலி. அவ்வளவு தொகையுள்ள அந்த மாய புஸ்தகங்களை எரித்து போடுகிறார்கள். தங்கள் மனம் திரும்புதலை செயலின் மூலமாக காட்டுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்பினேன் என்று சொன்னால் செயலின் மூலமாக அதை வெளிக்காட்ட வேண்டும். புரியுதுங்களா? பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். சாத்தானின் பிடியிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மரணத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அதை நம்முடைய செயலிலே காட்ட வேண்டும். மாத்திரமல்ல, தேவனை நம்முடைய உள்ளத்தின் ராஜாவாக அங்கீகரிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்தால்தான் இந்த மனம் திரும்புதல் முழுமையடையும். இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியுங்களா? மத்தேயு 12வது அதிகாரம் 43-44 வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் என்ன செய்யும்? நான் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போவேன் என்று போய் பிறகு அங்கே வந்து அந்த வீடு வெறுமையானதாகவும் வெறுக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத
வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை பின்னிலைமையை காட்டிலும் பரிதாபமாயிருக்கும், கேடுள்ளதாயிருக்கும். இது மாதிரிதான் அநேகருடைய மனம் திரும்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்திலிருந்து மனம் திரும்பி விடுகிறார்கள், பொல்லாத செயல்களிலிருந்து மனம் திரும்பி விடுகிறார்கள். ஆனால் தேவனிடத்திலே திரும்புவதில்லை. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதில்லை. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திலே ஆட்சி செய்வதில்லை. அநேகருடைய உள்ளத்திலே அவர்களே ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாக மாறிவிடுகிறது. என்ன நடக்கிறது? அந்த உள்ளத்திலிருந்து போன அசுத்த ஆவி அது என்ன செய்யும்? மீண்டும் வகை பார்த்து கொண்டே இருக்கும். அருமையான திருச்சபை மக்களே, நம்மை விட்டு போன பாவம், நம்மை விட்டு போன சாத்தான் அசுத்த ஆவிகள் என்றைக்கும் அது நம்மை விட்டு போவது கிடையாது. நமக்குள் வர வகை பார்த்து கொண்டே இருக்கும். ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உள்ளம் வெறுமையாக இருந்தால் அந்த அசுத்தாவை என்ன செய்யும்? தன்னிலும் கொல்லாத 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வரும். அந்த உள்ளத்திலே புகுந்து விடும். அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலும் மகா கேடுள்ளதாக அமைந்துவிடும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டிலிருந்து மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறாரா என்பதை நாம் ஜாக்கிரதையோடு கூட கவனித்துக் கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அப்பொழுதுதான் இந்த மனம் திரும்புதல் முழுமை அடையும். மனம் திரும்புதல் என்பது என்ன? அது இரட்டை செயலை உள்ளடக்கியுள்ளது. பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், தேவனிடத்திலே திரும்புதல். மூன்றாவதாக, இந்த மனம் திரும்புதலின் நற்பலன் என்ன? மனம் திரும்பி விட்டால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பலன்கள் உண்டாகும், நற்பலன்கள் உண்டாகும் என்று வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நாம் மனம் திரும்பினால்தான் பாவங்கள் கழுவப்படும், பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். நாம் மனம் திரும்பாமற் போனால் பாவம் நம்மை ஆட்கொண்டிருக்கும், பாவத்தின் அடிமைகளாக இருக்க நேரிடும். மனம் திரும்புதலின் மூலமாக பாவத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள், உலக மக்கள் பாவ விமோசனத்துக்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்கிற நிச்சயம் உருவாகவில்லை. மனம் திரும்புதலின் மூலமாக பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இரண்டாவதாக, மனம் திரும்புதலின் மூலமாக பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா? நாம் மனம் திரும்பின பிறகு பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெறுகிறோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள் வருகிறார். அதற்கு பிறகு எந்த அசுத்த ஆவிக்கும் உள்ளத்திலே இடமில்லை. உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே அவர் என்றென்றைக்கும் வாசம் செய்வார். எந்த அசுத்த ஆவியும் நம்மை மோசமாக்க வழியே இருக்காது. அடுத்ததாக இன்னொரு நற்பலன்,
லூக்கா 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் முழு பரலோகமும் மகிழ்ச்சி அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. எப்படிப்பட்ட சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பிவிட்டார், பிதாவாகிய தேவன் மகிழ்ச்சி அடைகிறார், தூதர்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள், முழு பரலோகமும் மகிழ்ச்சி அடைகிறது. ஏன் தெரியுங்களா? அந்த பாவி பரலோக பிரஜையாக மாறிவிடுகிறார். எதன் மூலமாக மாறுகிறார்? மனம் திரும்புதலின் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆகவேதான் பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. மனம் திரும்புதலின் மூலமாக பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாகிறது, பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்ததினாலே பரலோகத்துக்கு போய்விடுவோம் என்கிற உத்தரவாதத்தை எவரும் கொடுக்க முடியாது. கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டிருப்பதினாலே பரலோகத்துக்கு சென்று விடுவோம் என்கிற நிச்சயம் எவருக்கும் கிடையாது. மனம் திரும்பாமற் போனால் ஒருவரும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.